எம்பிபிஎஸ் அப்ராட் பற்றி பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். எந்த கண்ட்ரி தான் உண்மையிலேயே சரியான சாய்ஸ்? என்எம்சி கம்ப்ளைன்ஸ் இருக்கணும், லைசன்சிங் பாத்வே கிளியராக இருக்கணும், கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நல்லா இருக்கணும், குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கணும். அதே நேரத்தில் இந்தியாவில் படிக்கிற மாதிரி ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் என்வாயரன்மெண்ட் இருக்கணும். இந்த எல்லாத்துக்கும் பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய கண்ட்ரி எது? உண்மையை சொல்லணும்னா இன்று நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ராங் கண்ட்ரி சாய்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கேட்குற மாதிரி லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் வாங்க சில கண்ட்ரீஸில் கிராஜுவேஷன் முடிச்ச பிறகு லோக்கல் லாங்குவேஜில் லைசன்சிங் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். ரஷ்யா அண்ட் வியட்நாம் மாதிரி. சில கண்ட்ரீஸில் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். சில இடங்களில் இங்கிலீஷ் மீடியம் எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம் சமீபத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கும். உஸ்பெகிஸ்தான், வியட்நாம் மாதிரி. அதனால இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிய ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்காது. சில கண்ட்ரீஸில் கிளினிக்கல் எக்ஸ்போசர் சரியாக இருக்காது, கெட்டாவர் இருக்காது. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ். எஃப்எம்ஜிஇ பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். இன்னும் சில கண்ட்ரீஸில் எஃப்எம்ஜிஇ எழுத ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் கூட இன்னும் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்க மாட்டாங்க. வியட்நாம், உஸ்பெகிஸ்தான் அண்ட் திமோர் லாஸ்டே மாதிரி. ரிச் குளோபல் எடுல நாங்கள் ஒரு கேள்வியை எங்களுக்கு நாங்களே கேட்டுக்கிட்டோம். என்எம்சி ரூல்ஸ் வந்த பிறகு இந்திய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்படும் மேஜர் சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி இருக்கா? இருந்தா அது எந்த கண்ட்ரி? இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கத்தான் எங்கள் டைரக்டர்ஸ் அண்ட் டீம் பல மாதங்கள் ரிசர்ச் பண்ணாங்க. வெவ்வேறு கண்ட்ரீஸ்க்கு நேரடியாக டிராவல் பண்ணி யூனிவர்சிட்டிஸ், டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஹெல்த் கேர் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என பலரையும் சந்தித்து பேசினாங்க. அந்த கண்ட்ரியோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு டைரக்டா மெயில் பண்ணி கிளாரிஃபிகேஷன்ஸ் வாங்கி இந்தியன் எம்பசி நோட்டீஸ் அனலைஸ் பண்ணாங்க. அந்த எக்ஸ்டென்சிவ் ரீசர்ச்க்கும் ஆன் கிரவுண்ட் இவாலுவேஷனுக்கும் பிறகு ஒரு கண்ட்ரி தொடர்ந்து எங்க கவனத்தை ஈர்த்தது. அது கசாகிஸ்தான். நாங்கள் ரீசர்ச் பண்ணும்போது ஒரு விஷயம் புரிஞ்சது. கசாகிஸ்தான் வழங்குற என்எம்சி அலைன்மெண்ட், ஈஸி லைசன்சிங் பாத்வே, இந்தியாவுக்கு நெருக்கமான கிளினிக்கல் எக்ஸ்போசர், அட்வான்ஸ்ட் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மாடர்ன் மெடிக்கல் டெக்னாலஜி, அஃபோர்டபிலிட்டி மற்றும் 1998 முதல் தொடர்ந்து நடைபெற்று வரும் இங்கிலீஷ் மீடியம் மெடிக்கல் எஜுகேஷன் பற்றி பலருக்கும் தெரியல. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கசாகிஸ்தான் இந்திய மாணவர்களுக்கு புதிய டெஸ்டினேஷன் கிடையாது. கடந்த 10 முதல் 15 வருடங்களாக இந்திய மாணவர்கள் கசாகிஸ்தான்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இன்று 9,000 முதல் 10,000க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் கசாகிஸ்தானின் பல்வேறு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நார்த் இந்தியா மற்றும் பல மாநிலங்களில் கசாகிஸ்தான் நல்ல அவேர்னஸ் பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கல. அதனால்தான் ரிச் குளோபல் எட்யூ கசாகிஸ்தானின் லீடிங் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸுடன் டைரக்ட் கொலாபரேஷன்ஸ் உருவாக்கியது. தமிழ்நாடு மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்பு நேரடியாக போய் சேரணும் என்பதற்காக. எங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஃபேக்ட்ஸ் அடிப்படையில் மாணவர்கள் சரியான கண்ட்ரி சாய்ஸ் எடுக்க உதவணும். இப்போ நீங்க கேட்கலாம், சரி கசாகிஸ்தானை இவ்வளவு ஸ்பெஷலா ஆக்குறது என்ன? எம்பிபிஎஸ் அப்ராட்ல இந்திய மாணவர்கள் சந்திக்கும் பல சேலஞ்சஸ்க்கு கசாகிஸ்தான் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் என்று நாங்கள் கருதுகிறோம். என்எம்சி ரூல்ஸ்க்கு ஒத்து போகணும். லைசன்சிங் பாத்வே காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடாது. கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நல்லா இருக்கணும். எஜுகேஷன் குவாலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அஃபோர்டபிலிட்டி இருக்கணும். அதே நேரத்தில் இந்தியாவில் படிக்கிற மாதிரி பிராக்டிக்கல் லேர்னிங் என்விரான்மெண்ட் இருக்கணும். இந்த எல்லாத்துக்கும் பேலன்ஸ் கொடுக்குற கண்ட்ரியா கசாகிஸ்தான் இருக்கிறது. கசாகிஸ்தான் என்எம்சி ரெக்வயர்மெண்ட்ஸுக்கு மிகவும் நெருக்கமாக அமைந்திருக்கிறது. மேலும் சில கண்ட்ரீஸ்ல இருப்பது போல லோக்கல் ஃபாரின் லாங்குவேஜ் லைசன்சிங் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லைசன்சிங் பாத்வேயை வழங்குகிறது. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான இங்கிலீஷ் மீடியம் மெடிக்கல் எஜுகேஷன் 1998 முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மோர் இம்பார்ட்டன்ட், கசாகிஸ்தான் யூரோப்பியன் ஹையர் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுது. இந்த அட்வான்டேஜ் பாப்புலர் ஏஷியன் எம்பிபிஎஸ் டெஸ்டினேஷன்ஸ்ல பெரும் கிடைக்காது. இங்க தான் இன்னொரு முக்கியமான விஷயம் வருது. மெடிக்கல் எஜுகேஷன் என்பது கிளாஸ் ரூம்ல நோட்ஸ் படிக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு டாக்டராக டெவலப் ஆகணும்னா பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்போஷரை கசாகிஸ்தான் நல்ல அளவில் வழங்குகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் பெறுற முக்கியமான ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்: கெடாவர் பேஸ்ட் அனாட்டமி ட்ரைனிங், போஸ்ட்மார்ட்டம் பெத்தாலஜி எக்ஸ்போஷரை, சர்ஜிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் அசிஸ்டன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹை பேஷண்ட் இன்ஃப்ளோ உடன் எக்ஸ்டென்சிவ் கிளினிக்கல் எக்ஸ்போஷர். இந்த வசதிகளில் சில பல சென்ட்ரல் ஏஷியன் டெஸ்டினேஷன்ஸ்ல கிடைக்கவே கிடைக்காது. பல கண்ட்ரீஸ் எம்பிபிஎஸ் டிகிரி கொடுக்க முடியும், ஆனா ஒரு காம்பிடென்ட், கான்ஃபிடென்ட் டாக்டர் உருவாக தேவையான ஈகோசிஸ்டமை கொடுக்கக்கூடிய கண்ட்ரீஸ் ரொம்ப குறைவு. இங்க இன்னொரு விஷயம் பேரண்ட்ஸ் கவனிக்கணும். யூனிவர்சிட்டி மட்டும் முக்கியம் இல்ல, கண்ட்ரியும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெடிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டி, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர், ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாமே அந்த நாட்டின் டெவலப்மெண்ட்டை பொறுத்தது. இந்த இடத்தில்தான் கசாகிஸ்தான் மீண்டும் வித்தியாசப்படுது. கசாகிஸ்தான் சென்ட்ரல் ஏசியாவின் லார்ஜஸ்ட் கண்ட்ரி, ஏசியாவின் 4th லார்ஜஸ்ட் கண்ட்ரி, உலகின் 9th லார்ஜஸ்ட் கண்ட்ரி, சென்ட்ரல் ஏசியாவின் ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமிஸ்ல ஒன்றாகும். கடந்த 20 இயர்ஸா கசாகிஸ்தான் அரசு ஹெல்த் கேர் மாடர்னைசேஷன்ல மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்து வருது. அதனால்தான் இன்று சென்ட்ரல் ஏசியாவின் மிகவும் அட்வான்ஸ்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் சில கசாகிஸ்தான்ல உருவாகி இருக்கின்றன. இன்று கசாகிஸ்தானில் காணப்படும் அட்வான்ஸ்ட் ஹெல்த் கேர் டெக்னாலஜிஸ்: லெக்செல் காமா நைஃப் பெர்ஃபெக்ஷன், மேக்கோ robotic surgery systems, AI assisted orthopedic surgical platforms, remote robotic surgery technologies, robot assisted cardiac surgery centers, advanced 3D cardiac navigation systems, AI powered neurosurgery technologies.
ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த டெக்னாலஜிஸ் பலவும் ஆசியாவில் இந்தியா, ஜப்பான், சைனா, தென்கொரியா, சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற அட்வான்ஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் உள்ள சில நாடுகளில் தான் இருக்கின்றன. கசாகஸ்தானும் அந்த பட்டியலில் இருப்பது சாதாரண விஷயமில்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த டெக்னாலஜிஸுக்கும் ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா மெடிக்கல் எஜுகேஷன் கிளாஸ் ரூம்குள் மட்டும் நடக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து, டாக்டர்ஸ் கிட்ட இருந்து, பேஷண்ட் கேசஸ்ல இருந்து மாடர்ன் டெக்னாலஜிஸை பார்த்து கத்துக்கிறாங்க. ஒரு நாடு அட்வான்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ரொபாட்டிக் சர்ஜரி சென்டர்ஸ், நியூரோ சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் போன்றவற்றில் முதலீடு செய்யும் போது அந்த ஹெல்த் கேர் ஈகோசிஸ்டம்ல படிக்கும் மாணவர்களும் அதற்கான எக்ஸ்போசரை பெறுகிறார்கள். அதனால்தான் கசாகிஸ்தானில் படிக்கும் மாணவர்கள் மாடர்ன் மெடிசின் எப்படி எவல்வ் ஆகுது என்பதை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பை பெறுகிறார்கள். உண்மையிலேயே இந்திய மாணவர்கள் தேர்வு செய்யும் பாப்புலர் எம்பிபிஎஸ் டெஸ்டினேஷன்ஸ்களில் இந்தியாவில் மருத்துவம் படிக்கும் போது கிடைக்கும் ஹெல்த் கேர் எக்கோசிஸ்டம்க்கு மிகவும் நெருக்கமான சூழலை வழங்கும் நாடு கசாகிஸ்தான் மட்டுமே. அதனால்தான் மாணவர்கள் கசாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு திரும்பும் போது கிளினிக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆவது ரிலேட்டிவ்லி ஈஸியா இருக்கும். பல கண்ட்ரீஸ் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா இன்னொரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டி இருக்கும். கசாகிஸ்தானின் பிகெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த முக்கியமான ஃபேக்டர்ஸ் பலவற்றையும் ஒரே டெஸ்டினேஷன்ல கொண்டு வருது. என்எம்சி அலைன்ட் மெடிக்கல் எஜுகேஷன், English medium education since 1998, established licensing pathways, strong FMGE performance trends, cadaver-based anatomy training, post-mortem pathology exposure, extensive clinical exposure, modern healthcare infrastructure, European standard education, excellent graduate employment outcomes. இந்தியாவில் இருந்து வெறும் 3 முதல் 4 மணி நேர பயணம். இந்தியர்களுக்கு 14 டே விசா ஃப்ரீ என்ட்ரி. அதனால்தான் எம்பிபிஎஸ் அப்ராட்ல இந்திய மாணவர்கள் சந்திக்கும் பல சேலஞ்சஸ்க்கு கசாகிஸ்தான் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் என்று நாங்கள் கருதுகிறோம். மேலும் மாணவர்களும் பெற்றோர்களும் நேரடியாக ரிச் குளோபல் எடுவை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய நோக்கம் அட்மிஷன் மட்டுமல்ல, ஒரு மாணவர் சரியான கண்ட்ரியை தேர்வு செய்வதிலிருந்து தொடங்கி அட்மிஷன், விசா, டிராவல், யூனிவர்சிட்டி என்ரோல்மெண்ட், இன்டர்ன்ஷிப், லைசன்சிங் பாத்வே என முழு எம்பிபிஎஸ் ஜேர்னி முழுவதும் சரியான கைடன்ஸ் மற்றும் சப்போர்ட் வழங்குவதுதான்.